அக்கா இப்ப 50 ஆண்டுகள் ஆச்சு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? எத வச்சு உண்மை சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிக்குங்க. நாங்க யாருக்கும் துரோகம் பண்றதுக்கோ, தப்பு பண்றதுக்கோ நாங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதாவது சமூக நீதி வேணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் ஆட்சி அமைக்க முடியாது? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குதா? கிடையாது. கிடைக்குது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கரூர் விஷயத்துல விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. கண்டிப்பா கிடையாது. அந்த மனுஷனோட மூஞ்சிய ஃபர்ஸ்ட் பாருங்க சார். எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறாருன்னு. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கு? ஏன் இப்ப நடந்தவங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது எங்க போனீங்க? நக்கீர கோபால் விட விஜய் ஃபர்ஸ்ட் அக்கிஸ். அவன் கைது சார் அவர் செய்யறது எல்லாமே கேவலமான செயல் சார். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னே நீங்க சொல்லாதீங்க. ஜேர்னலிஸ்ட் செய்யக்கூடிய வேலையே கிடையாது அவர் செய்யறது. எப்படி ஒரு இவ்வளவு பிரபலமான ஒரு ஆளை ஒரு கட்சி தலைவரை நீ கைய கட்டி ரோட்ல இழுத்துட்டு போகணும் குத்தணும் அப்படி இப்படின்னு சொல்றியே, நீ வன்முறையை தூண்டலையா? உன் மேல மரியாதை வருமா ஃபர்ஸ்ட்? நான் ஒருமையிலேயே பேசுறேன் சார். என்ன பண்ண முடியும் பண்ணுங்க, நீங்க பாக்கலாம். நீ என் தலைவனை இவ்வளவு கேவலமா பேசும்போது உனக்கு எப்படி நாங்க மரியாதை கொடுப்போம்? திருப்பி இதே மாதிரி பேசினா நீ ஒத்துக்கியா சார்? போன வாரம் ஃபுல்லா ட்வீட்ல போட்டு அதனால கிளின்னு கிளிக்கிறாங்க சார் எங்க பசங்க. சும்மா விட மாட்டாங்க. நீ எங்க தலைவனை சீண்டுனா கண்டிப்பா எங்க பசங்க சும்மா விட மாட்டாங்க. எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயரா இருக்காங்க.